சிறுவர் கல்வி மேம்பாட்டு அமைப்பு Forum to Assist Children's Education. We energize the sprouting buds. துளிர்விடும் தளிர்களுக்கு ஒளியாவோம். இலங்கையில் பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கிய வாழ்நிலையில் இருக்கும் சிறார்களுக்கு மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் மறுக்கப்பட்டுள்ள முன்பள்ளி பருவ கல்வி வளங்களை கிடைக்கச் செய்தல். இந்நோக்கத்திற்கு சமூக உணர்வில் ஒன்றிணைந்த நண்பர்களாகிய நாங்கள் பல தசாப்த கால கொடும் சூழ்நிலைகளிலிருந்து எம்மை விடுவித்து நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி வேகத்துடன் தன்னையும் ஒரு சிறந்த வாழ்க்கை தர மேம்பாடு கொண்ட சமூகமாக மாற்றத்திற்கு உட்படுத்தி முன்னோக்கி பயணிக்க எவற்றையெல்லாம் செய்யலாம் என பல சுற்று கலந்துரையாடல்களை நடத்தி சென்றோம். அதன் பயனாக 4 நாடுகளிலும் இலங்கையிலும் ஃபேஸ் அமைப்பின் பிறப்பு எனும் அற்புதமான நிகழ்வு நடந்தேறியது. எமது அமைப்பை சுருக்கமாக ஃபேஸ் என தீர்மானித்து அதனை ஆஸ்திரேலியா, கனடா, பிரான்ஸ், நோர்வே, யூகே ஆகிய நாடுகளிலும் ஃபேஸ் என்ற பெயரில் நிர்வாக சபைகளை உருவாக்கி அந்தந்த நாடுகளில் சட்ட ரீதியான பதிவுகளை மேற்கொண்டு இயங்கி வருவதுடன் நாம் ஒவ்வொரு நாட்டின் அமைப்பின் ஒவ்வொரு பிரதிநிதியையும் சர்வதேச இணைப்பாளர் ஒருவரையும் இலங்கையில் 5 பிரதிநிதிகளையும் கொண்டதாக மொத்தம் 11 உறுப்பினர்களை நிறைவேற்று சபையாக கொண்ட இக்கட்டமைப்பினை சிறுவர் கல்வி மேம்பாட்டு அமைப்பு FACE ஃபேஸ் எனும் அமைப்பாக இயக்கி வருகின்றோம். எமது அமைப்பு வரிந்து கொண்டுள்ள தொலைநோக்குகளாக அனைத்து மாணவர்களுக்கும் இந்நாட்டில் உள்ள அனைத்து வளங்களும் சமமாக கிடைக்கப்பெற்று ஒரு சிறந்த சமூகமாக உருவாகுதல், பின்தங்கிய முன்பள்ளிகளை அடையாளம் கண்டு அவற்றுக்கான அனைத்து அடிப்படை தேவைகளையும் மேம்படுத்துவதன் மூலம் தரமான கல்வி கிடைக்கச் செய்தல், இலங்கையில் பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கிய மக்களுக்கு மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் மறுக்கப்பட்டுள்ள முன்பள்ளி பருவ கல்வி வளங்களை கிடைக்கச் செய்தல். இவ்வாறு பொறுப்பேற்கப்பட்ட முன்பள்ளி சார்ந்த மக்கள் கட்டமைப்புகளை, அதாவது ஆசிரியர், பெற்றோர் சங்கம், சமூகம் சார் அமைப்புகள் ஒழுங்குபடுத்தி வலுப்படுத்துதல், முன்பள்ளிகளின் தரத்தினை அபிவிருத்தி செய்து மேம்படுத்துவதனூடாக உயர்ந்த அறிவுத்தர நிலைக்கு மாணவர்களை இட்டுச் செல்லுதல், இதனூடாக மாணவர்களையும் சூழலையும் வறுமை நிலையிலிருந்து விடுவித்தல், ஒட்டுமொத்தத்தில் சிறந்த மானிட வாழ்வை பெற ஒத்துழைத்தல். சிறுவர் கல்வி மேம்பாட்டு அமைப்பினராகிய நாம் சிறு பிள்ளை பராய அபிவிருத்தினை முதன்மையான இலக்காக கொண்டு இலங்கையிலே இயங்கி வருகின்றோம். எமது அமைப்பின் ஆங்கில நாமமாகிய Forum to Assist Children Education என்ற அந்த பெயரின் சுருக்கமாகிய ஃபேஸினை நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக கருதி அதனை எமது பெயராக இங்கு அறிமுகம் செய்து இயங்கி வருகிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. எமது அமைப்பானது இலங்கையிலே உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு 3ஆம் தேதி ஜூன் மாதம் 2021ஆம் ஆண்டிலிருந்து இயங்கி வருகின்றோம் என்பது குறிப்பிடத்தக்கது. எமது அமைப்பு இலங்கை உட்பட 6 நாடுகளிலே யூகே, கனடா, பிரான்ஸ், நோர்வே, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளிலே இயங்குவதுடன் அந்த நாடுகளினுடைய ஆதரவாளர்கள், அன்பர்களுடைய அனுசரணைகளை பெற்று நாங்கள் இந்த முன்பள்ளிகளை நடாத்தி வருகிறோம். பிள்ளை பராய அபிவிருத்தியானது ஒரு முக்கியமானதும் அடிப்படையானதும் அம்சமாகும். அவனது வாழ்விலே அவனது ஆளுமை, அறிவு, திறன், ஆற்றல் என்பவற்றை விருத்தி செய்யும் ஒரு அம்சமாக இந்த முன்பள்ளி பராய கல்வி அமைகின்றது. ஆனால் இலங்கையிலே முக்கியமாக இந்த முன்பள்ளி பராய அபிவிருத்தியானது அரசினாலோ ஏனைய நிறுவனங்களினாலோ முழுமையாக பொறுப்பேற்று நடாத்தாமை என்பது துரதிர்ஷ்டவசமான அம்சமாகும். அந்த வகையிலே இதனை நாம் ஆழமாக சிந்தித்து இந்த முன்பள்ளி கல்வியினை இந்த கிராமங்கள், பின்தங்கிய கிராமங்களிலே விருத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் வடக்கு கிழக்கு மலையகம் உட்பட 62 முன்பள்ளிகளை நாங்கள் சகல அடிப்படை வசதியுடன் நடாத்தி வருகின்றோம். அந்த வகையிலே அந்த முன்பள்ளிகளின் ஆசிரியர்களுக்கான மேலதிக கொடுப்பனவுகள், பயண கொடுப்பனவுகள், அவர்களுக்கான சீருடை, மாணவர்களுக்கான சீருடை, அவர்களுக்கான சத்துணவு, கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள் மற்றும் உள்ளக வெளியக விளையாட்டு உபகரணங்கள், மரசலகூடங்கள், மின்சாரம், நீர் விநியோகம், கட்டிட புனரமைப்பு, புதிய கட்டிடங்கள் அமைத்தல் என்ற அனைத்து அடிப்படை தேவைகளையும் நிறைவு செய்து வருகிறோம். மேலும் வடக்கு கிழக்கு மலையத்திலே பின்தங்கிய கிராமங்களிலே மேலும் பல முன்பள்ளிகளை நடாத்துவதுடன்
எதிர்காலத்திலே வடக்கு கிழக்கு மலையத்தினுள் எம்மை குறுக்கிக் கொள்ளாது இலங்கையின் ஏனைய பிரதேசங்களிலும் இன மத பேதமற்று நாங்கள் அந்த கிராமங்களின் அபிவிருத்தியை இலக்காக கொண்டு இந்த முன்வழிகளை அமைக்க திட்டமிட்டுள்ளோம். இந்த வகையிலே இந்த மாபெரும் அர்ப்பணிப்பான பணியை நாங்கள் மிக இலோகமாக கருதிவிடவில்லை. இந்த பணி மிக பெரும் ஒரு பணி, சமூகத்திற்கான ஒரு எமது கடமைப்பாடு. இந்த பணியிலே நீங்களும் எமது நோக்கங்களை புரிந்து எம்முடன் ஒத்துழைத்து எமக்கான ஆதரவினை நல்க வேண்டும் என்று இந்த வேளையிலே உங்களை கேட்டுக்கொண்டு, இன்று இந்த பிரான்ஸ் தேசத்திலே வவுனியா மகாவித்திலேய பழைய மாணவர்களுடைய ஒன்றுகூடல் நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒன்றுகூடலானது மிகவும் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் அமைய வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோத் சுப்பிரமணியம், கனடாவில் வசிக்கின்றேன். சிறுவர் கல்வி மேம்பாட்டு அமைப்பு ஃபேஸ் என்று அழைக்கப்படும் அமைப்பின் ஒரு சர்வதேச இணைப்பாளராக இயங்குகின்றேன். எங்கள் அமைப்பு சிறுவர் கல்வி மேம்பாட்டு அமைப்பானது ஆரம்ப கல்வியை அடிப்படையாக கொண்டு இலங்கையில் ஆரம்ப கல்வி கிடைக்காத பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலே வாழும் நாளாந்த தொழிலாளர்களின் குடும்பங்கள் வாழுகின்ற பிரதேசங்களை அடையாளம் கண்டு அந்த பிரதேசத்தில் ஆரம்ப கல்வியை மேம்படுத்துவது அல்லது அந்த ஆரம்ப கல்வி குழந்தைகளுக்கு 3 to 5 வரையான குழந்தைகளுக்கான ஆரம்ப கல்வியை ஏற்படுத்தி கொடுப்பது எங்கள் அமைப்பின் முக்கியமான ஒரு செயற்பாடு. இந்த செயற்பாட்டில் நாங்கள் 4 நாடுகளில் நாங்கள் லாப நோக்கமற்ற அமைப்பாக பதியப்பட்டு இயங்குகின்றோம். அதில் கனடா, பிரான்ஸ், நோர்வே, லண்டன் ஒரு சேரிட்டி அமைப்பாக இயங்குகிறது. அதைவிட ஆஸ்திரேலியாவிலும் நாங்கள் எங்கள் உறுப்பினர்களை வைத்து இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஒரு வலையமைப்பாக, ஒரு நண்பர்கள் வட்டமாக இதை ஆரம்பித்தாலும் இன்று இது பல நண்பர்கள் கொண்ட அமைப்பாகவும் நிறைய செயற்பாடுகள் கொண்ட அமைப்பாக இன்று நாங்கள் எங்கள் செயற்பாடுகள் வளர்ந்து வந்திருக்கின்றது. இலங்கையில் ஒரு கம்பெனி சட்டத்துக்கு கீழ் நாங்கள் ஒரு அமைப்பாக, லாப நோக்கமற்ற அமைப்பாக பதியப்பட்டுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு இந்த அமைப்பு உருவாகினாலும், இந்த செயற்பாடுகளை கொண்ட அமைப்பாக உருவாகினாலும், கடந்த 2 வருடங்களாக நாங்கள் பதியப்பட்ட அமைப்பாக இலங்கையில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் இந்த செயற்பாடுக்கு புலம்பெயர்ந்த மண்ணிலே இருக்கின்ற பிரான்ஸ், கனடா, லண்டன், நோர்வே, ஆஸ்திரேலியா இந்த நாடுகளில் நண்பர்களின் நிதி உதவிகள் மற்றும் அவர்களது செயற்பாடுகளுக்கான உதவிகளோடு தான் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த இப்படியான செயற்பாடுகள் மிக முக்கியம் வாய்ந்ததாக இலங்கையில் உள்ளது. ஏனென்றால் ஆரம்ப கல்வி என்பது அங்கு வளர்ச்சியடைஞ்ச அல்லது நகர்ப்புறங்களில் மட்டும் அது சரியான முறையில் நர்சரி என்று அழைக்கப்பட்டிருந்தாலும் கூலி தொழிலாளர்கள் அல்லது பொருளாதார நெருக்கடியில் வாழுகின்ற இடங்களிலே ஆரம்ப கல்வி சரியாக இயங்குவதில்லை. அதற்கான ஒரு திட்டங்களும் இலங்கையிலே சரியான முறையில் இல்லை. தற்போது அதை பற்றி அரசாங்கம் முக்கியமாக அதை எடுத்து கையில் எடுத்துக் கொண்டிருந்தாலும் கடந்த காலங்களாக இது சரியாக நடக்காததால் இந்த செயற்பாடை நாங்கள் எங்கள் அமைப்பு முக்கியமாக எடுத்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதைவிட நாங்கள் இலங்கையிலே கல்வி திணைக்களம் மற்றும் மாகாண கல்வி முன்பள்ளி திணைக்களம் அந்த அதிகாரிகள் அப்படியானோடு தான் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதனால் இந்த முன்பள்ளி கல்விக்கு எங்களாலான செயற்பாடுகளை நாங்கள் செய்வோம் என்று உறுதி கூறி இந்த சந்தர்ப்பத்தை அளித்த உங்கள் வவுனியா மகாவித்தியாலயம் விழாக்கு எங்கள் சந்தர்ப்பத்தை அளித்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். நான் ஒரு பேஸ் அமைப்பின் UK நிர்வாகிகளில் ஒரு ஆளாக இருக்கேன். நான் இன்றைக்கு உங்களுக்கு கூடுதலாக இந்த தொண்டு நிறுவனத்தின் இளையோட்ட பங்கை பற்றி எங்களோட பேஸ் நிறுவனத்தில் பிரான்ஸ் கிளைண்ட உங்களோட இளையோருண்ட தேவையை ஒட்டி தான் இன்றைக்கு கொஞ்சம் கதைக்கலாம் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புலம்பெயர் வந்த தமிழ் ஜெனரேஷன் நாங்கள் முதலாவது ஜெனரேஷன் ஆக்கள். நாங்கள் கூட அந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு வந்திருந்தாலும் எங்களுக்கு இந்த தொண்டு நிறுவனங்கள் ஆர்வம் இருந்தாலும் எங்களுக்கு பெரிய தடையா இருக்கிறது மொழி.
அப்ப பெரும்பாலும் ஓரளவு சொற்களையாவது அறிஞ்ச யூகேல எங்களுக்கு மொழி பிரச்சனை இருக்கல ஒரு சொற்கள் கூட தெரியாமல் இருக்கிற பிரான்ஸ் வாழ் தமிழ் எங்களோட ஜெனரேஷன்ல இருக்கிற ஆட்களுக்கு வந்து அது ஒரு பெரிய தடையா இருக்கும். அந்த ஆர்வம் இருந்தாலும் மொழியோ தடையா இருக்கும். அதுக்கு அவன் அடுத்த ஜெனரேஷன் கூட இளையோரா வந்து நான் இந்த அவன் உதவியை வேண்டித்தான் இந்த ஒரு சின்ன ஒரு ஸ்பீச்சை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த இளையோட்ட பங்களிப்பு வந்து ஏன் முக்கியம் சொன்னால், நாங்கள் தொடர்ச்சியாக வந்து தமிழாக்கள்கிட்டே தொடர்ந்து நிதியை பெற செய்யாமல் இங்க இருக்க அமைப்புகள், இங்க இருக்க நிறுவனங்கள், பெரிய ஃபேக்டரிகள் வந்து கூடுதலாக வந்து தங்களோட டாக்ஸ் ரிலீஃபுக்காண்டி இந்த சாட்டிகளை கொடுக்கறதுக்கு விரும்புகிறோம். ஆனால் அந்த தொடர்புகள் வந்து எங்களுக்கு இங்கேயோ இல்லாட்டி பிரான்ஸ்லயோ கிடைக்காம இருக்கலாம். அது காரணம் வந்து அந்த எங்களோட ஜெனரேஷனுக்கும் அந்த மற்ற சமூகத்துக்குமான தொடர்பு வந்து குறைவா இருக்கும். ஆனால் கூட நீங்க படிக்கிற பள்ளிக்கூடத்திலே வேறு இடத்துல வந்து உங்களுக்கு வந்த இந்த பேரண்ட்ஸ் வந்து பெரிய பதவியில இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஃபேக்டரி ஓனராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கவுன்சிலராக இருக்கலாம், இல்லாட்டி அரசியலில் வந்து ஒரு செல்வாக்குள்ளாக இருக்கலாம். அவை இந்த பங்களிப்பை இதுக்குள்ள கொண்டு வர்றது மூலம் இந்த நிதியை கூட கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து இந்த நீங்களே ஆகிய நீங்கள் வந்து கூட இந்த பேசாமல் பேட்டி உங்களோட பேரண்ட்ஸ்கிட்டயோ அடுத்த ஜெனரேஷன் தெரிஞ்சு கொண்டு இதுக்கு உதவி செய்யும்படி வேண்டேன். உதாரணமா வந்து யூகேல வந்து ஒரு ஃபேக்டரியில வேலை செய்கிற, ஒரு கம்பெனியில வேலை செய்கிற ஆள் வந்து ஒரு 1000 பவுண்ட்ஸை கொடுத்துச்சோம்னு சொன்னா அந்த கம்பெனி அந்த காசை டபுள் பண்ணி கொடுக்கும், 2000 பவுண்ட்ஸா கொடுக்கும். அப்படியான இதுகள் வந்து பிரான்ஸ்ல இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அப்ப உங்களோட இளையராய நீங்கள் வந்து அந்த உதவியை செய்து அமைப்பை வளர்க்கறதுக்கு உதவி செய்யுங்க.